தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேகா அரசை தினந்தோறும் விமர்சித்துக் கொண்டிருப்பதா அப்படிங்கிற கருத்து யாரை மென்ஷன் பண்ணாருன்னு தெரியல. ஒரு பக்கம் சிபிஐ சிபிஎம்மும் தொடர்ந்து அவங்க குறைகளை சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் அவ்வப்போது அரசில் நடக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுறாங்க. வைகோ அவர்களோட பேச்சு எப்படி பாக்குறது? இல்ல, வைகோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஐயுஎம்எல் மாதிரி இருக்கும், நீங்க பேசாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எதா இருந்தாலும் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல ஐயுஎம்எல் பாராட்டுறாரா இல்ல மட்டம் தட்டி பேசுறாரான்னு தெரியல நம்மளுக்கு. அவன் அவ்வளவு பாகம் ரோசம் கட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி நீங்க இருக்க வேணாமான்னு சொல்றாரு. அது ஐயுஎம்எலுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாரு வைகோ, அப்படிதான் சொல்லணும். வைகோக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இப்போ. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஓவரா பேசிட்டாரு, ரொம்ப விசுவாசம் காட்டுற மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ வெளியே இப்போ அவர் விஜயை அவர் விஜய்கிட்ட நடந்துக்கிற முறைகள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. அவங்க கட்சிக்காரங்களே பல பேருனாலும் ஏற்றுக்க முடியல. காரணம் தன்னுடைய மகனுக்காக அவர் இப்படி ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதனால அவருக்கு நல்லாவே தெரியுது, பத்திரிகையாளர்கள்ட்ட கோவப்படுறாரு, கட்சிக்காரர்கள்ட்ட கோவப்படுறாரு, இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கார். இதன் தொடர்ச்சியாக தான் அவர் அந்த ஒரு மீட்டிங்ல பேசும்போது மறைமுகமா முழுக்க அவர் விசிகாவை தான் விமர்சனம் பண்றாரு, திருமாவளவனை விமர்சனம் பண்றாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல சிபிஐ சிபிஎம்மும் அதே ஒரு மனநிலையில இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் அவர் சொல்றது என்ன சொல்றாரு, நீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறீங்க, இதுல என்ன டெய்லி போய் ப்ரெஸ்ஸை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு வேலை? உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு சங்கடம் இருந்து இல்லை குறை இருந்ததுன்னா சிஎம் போய் பாருங்க, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன காலையிலையும் சாயங்காலமும் ப்ரெஸ்ஸை பார்த்து விமர்சனம் பண்ணுறது என்ன இருக்கு? கடந்த காலத்தில் கடந்த ஆட்சியில் போல அப்படிலாம் இருந்தீங்களே, அதே மாதிரி ஏதாவது பேசுனீங்களா, விமர்சனம் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. மிரட்டி பார்க்குறீங்களா? அவர் சொல்றாரு, மிரட்டி பார்க்குறீங்களா? கூட்டணியிலே இருந்துட்டு மிரட்டி பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? சவால் விடுறேன். இந்த ஆட்சி போயிடுச்சுன்னா திருப்பியும் கவர்மெண்ட் மீண்டும் தேர்தல் வந்தால் 180க்கு மேல தொகுதியில் தாவேகா நிற்கும், வெற்றி பெறுங்கிறார். இந்த உணர்ச்சிவசப்படுறது டிவிகே காரங்க கூட என்னமோ சொல்லுவாங்களே, வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை விமர்சனம் சொல்ற மாதிரி இருக்கு. விஜயோட இவருடைய வைகோடைய அந்த விமர்சனம் சங்கடமா இருக்கு. ஒரு பாவம் சீனியர் மோஸ்ட் சீனியர் பொலிட்டிஷியன் அவர் ஏன் இப்படி ஒரு முட்டு கொடுக்குற நிலைமையில இருக்காரு? அவர் பையனை ஒதுக்கிட்டு இவர் ஒதுக்கலாம். இவர் பேச ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிறார். தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற நினைக்கிறேன் நான். எதா இருந்தாலும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, திரும்ப ஒரு விமர்சனம் பண்ணும்போது ஆஸ்கார் கொடுக்கலான்னு சொல்லி வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டார். அசிங்கமா போச்சுல்ல. திரும்ப ஒரு வார்த்தை சொல்ல போக நீங்க பரவாயில்லையே திரும்பக்கு ஆஸ்கார் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னாரு. அதனால அவரு குதிரை பேரத்துலயும் விஜய் என்கிட்ட பேசினாரு, ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, 2 பேரும் ராஜினாமா வர சொல்லுங்க, நான் பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்னாரு. ஆமா பார்த்தேன் சொன்னாரு, அப்படிலாம் சொன்னவர் அடுத்த 2 நாள் அப்படியே ஒரு பல்ட்டி. ஸோ அதனால இன்னைக்கு அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார் வைகோ. அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படிதான். என்ன காரணம்னா இதுக்கு பதில் அளித்திருக்க வன்னியரசு கூட அப்படி டீசெண்டாக சொல்லிட்டார். பாவம் அவர் ஏன் அவர் எங்க பாவம் அவரை போய் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்கிற மாதிரி டீசெண்டாக சொல்லிட்டார். வன்னியரசு கூட அழகா நாங்கள் திமுகவை எதிர்த்து திமுக கவர்மெண்ட்லேயும் கூட திமுகவை எதிர்த்து நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இஷ்யூ பேஸ்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் வைகோ ஒன்று கூட செஞ்சதில்லை. அதனால அவருக்கு இன்னும் விவரம் தெரியாமல் பேசுகிறாருங்கிற மாதிரி டீசெண்டாக சொல்லிட்டார். ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். வைகோ பார்த்தா கிட்டத்தட்ட வைகோ பேச்சு பார்த்தால் டிவிகேவோட ஆதங்கத்தையும் அவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட டிவிக்கு ஆட்கள் பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படி பேசினார் அவர். அது சூழ்நிலையை பார்த்தா அவர் பேச்சை பார்த்தா விஜய் தரப்பு கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான் இன்னைக்கு கன்வே பண்றாரு யாரு, வைகோ. அப்படிதான் தெரியுது அவர் பேச்செல்லாம் பார்த்தா. ஏன்னா டிவிக்கே சும்மா இருக்கிறாங்க, இவருக்கு ஒதுக்கிறார் எதுக்குங்க, தேவையில்லாத வேலை இல்லை. நான் அதனால இது கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கு, டிவிகே கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை அறிவிச்சுட்டாங்க. புரியுதுங்களா?
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு விஷயம் வந்து திரும்ப ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த குதிரை பேரம்ங்கிறது பெரிய நெருடலான விஷயமா இருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இல்ல, அதுக்கு நீங்க சமாதானப்படுத்துவீங்க? வைகோ வேணா முட்டு குடுக்கலாம். மத்தவங்க எல்லாமே குடுக்க முடியாதுல்ல. வைகோக்கு வேற வழியே இல்லங்க. இனிமே அவருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இனிமே டிவிக்கே தான். இனிமே என்ன சொல்றது? அவர் சாகும் வரை டிவிக்கேன்னு நிலைமைக்கு அவர் போய் தள்ளப்பட்டார். இது அப்படி கிடையாதுல்ல. திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், தொடர்ந்து அரசியல் பண்ணணும். ஸோ சில விமர்சனங்கள் செய்து தான் ஆக வேண்டும் அவங்க. அதனால நீ அதுக்காக வைகோ கவலைப்பட்டாருன்னா, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு டிவிகே கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கிறதுங்கிறத நீ வைகோவுடைய பேச்சு நல்லாவே தெரியுது. ஆமா. இது அப்ப நீங்க சொன்னது போல விஜயினுடைய வாய்ஸா தான் திரு வைகோவோட வாய்ஸா பார்க்கணும். ஆமாமா 100% விஜய் தான் இப்படி பேச விடுறாரு. அப்போ விசிகாவுக்கு ஒரு மெசேஜ் இதுல வந்து உள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க இல்லாட்டாலையும் எனக்கு வந்து அல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கிற ஒரு மெசேஜ இதன் மூலமா கன்வே பண்றாரு அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? 100% அப்படிதான். அவங்க திருமாவ நம்பல ஐக்கியம். திருமாவ நம்பல, கம்யூனிஸ்ட் கட்சிகள நம்பல. உண்மையில அதுதான் சொல்லணும். காங்கிரஸ் அண்ட் ஐயுஎம்எல் வந்து விசுவாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இனிமே கிடையாதுங்கிறத விஜய் உணர்ந்துட்டார். ஏன்னா காங்கிரஸ் இனிமே வெளியே எங்க போவீங்க? காங்கிரஸ் கடுமையா திமுக கடுமையா எதிர்க்குது. அதனால காங்கிரஸ் வெளியே போக முடியாது. டிவிக்கே தான். அதனால சொல்றேன். ஐயுஎம்எல் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இனிமே திருப்பி திமுக போய் நிற்க முடியாது. பட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, திருமாவும் மீண்டும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்க வெளியே வரும்போது கூட திருமா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்களை போக சொன்னாருன்னு சொன்னாங்க. 2 பேருமே சொன்னாங்க. இப்பயும் கூட நீங்க இஷ்யூ பேஸ்ல நாங்க திமுகவோட சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுல நாங்க எந்த தயக்கமும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமாவும் சொல்லிட்டாரு, நாங்க இன்னும் டிவிக்கேல கூட்டணியில இல்லையே நாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால விஜய்க்கு வந்து திருமா அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல வந்து ஒரு 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 தயக்கம் இருக்கு. அவங்க எப்பனாலும் வெளியே போகலாம்ங்கிறது தெரியுது. அதனால தான் அவர் அந்த குதிரை பேரத்துக்கு காரணமே அதுதான். ஒரு 15 எம்எல்ஏக்களை நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா எப்பனாலும் இவங்க கால வரிச்சிருவாங்கிறத விஜய் உணர்ந்து இருக்கிறார். அதை தான் வைகோ வெளியே என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நான் 6 மாசத்தில் தேர்தல்னு எதிரணியில சொல்றாங்க. அந்த மாதிரி நடக்குமா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால விஜய் பேசுற விஷயம் தான் இந்த விஷயம். ஒரு அறையில உட்காந்து விஜயும் வைகோவும் பேசுன விஷயத்தை நீ வைகோ வெளிப்படையா சொல்றாரு. மிரட்டி பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? 150 சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லையா? உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? மதிமுக எத்தனை நிற்க போகுது அதுல? அதை விட்டுட்டு டிவிக்கே 180 நிற்கும் ஜெயிக்கும்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து டிவிகேவோட வார்த்தை தானே. வைகோ பேசணும்னு அவசியம் இல்லையா அதெல்லாம்? அது ஆதவ அர்ஜுன் பேசலாம், புசி ஆனந்த் பேசலாம். அவங்க பேசினா நேரடியா ஒரு கூட்டணிக்குள்ள சங்கடம் ஏற்பட்டுரும். இல்ல. நீ என்னை யாரு மிரட்டினாலும் நாங்க கவர்மெண்ட்டை கவுத்து பாருங்க, திருப்பி நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்றதுல என்ன இருக்கு? அது திருமான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவது கவிழ்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எதிர்வினை உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் வைகோ இவ்வளோ பெரிய முட்டு கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. இது அதான் நம்ம சொல்றேன். கிட்டத்தட்ட டிவிக்கோட இல்ல அப்ப மீண்டும் ஒரு பொது தேர்தலுக்கு விஜய் ரெடியா இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 100% அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால மாற்றமே இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியும் அதே கிரேஸ் இப்ப மீண்டும் இருக்குமா, அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குமாலாம் தெரியும். ஏன்னா இன்னும் கட்சி கட்டமைப்பு இன்னும் பெருசா பண்ணலையே அவங்க. கடந்த தேர்தலில் விசில்ங்கிற ஒரு விஷயம், விஜய்ங்கிற ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஆப்ஷன்ல நடந்துருச்சு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பட்சத்தில் உள்ளாட்சி தேர்தலே உங்களுக்கு சிக்கலா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க கவுன்சிலர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேல யாரு வரப்போறா, அந்த வார்டில் யார் யார் இருப்பாங்கங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு கட்சியை அவர் இன்னும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். அதனால உள்ளாட்சி தேர்தலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். நான் அப்படிதான் பார்க்குறேன். சார் இப்போ டிவிக்கு கூட கூட்டணியில் இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. அதே போல முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியின் மீது சில விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. அதுவும் தற்போது ஒரு விமர்சையா பேசப்பட்டு வருது. ஸோ ஊழல்வாதிகளை எல்லாம் எப்படி வந்து கட்சிகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டோன்ல அவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் வந்து மாரல் சப்போர்ட் இந்த ஆட்சிக்கு கொடுத்தாங்களோ இப்போ அவங்களுமே ஒரு எதிரான ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம்.
நீங்க சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல அவர் நிக்க போறாருன்னு சொன்னாங்க. இடைத்தேர்தல் நிக்க போறாருன்னு சொன்னாங்க. பின்னணியில இருந்து ஒர்க் பண்றாருன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை அவர் தான் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. பட்ஜெட்ல இருக்காரு. ஒரு டீம் கோர் டீம் வந்து பேக்ல இருந்து ஒர்க் பண்ணுது. ரிட்டையர்டு ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல சகாயம் கூட இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா பதவியேற்பு நிகழ்ச்சியில அவர் குடும்பத்தோட கலந்துக்கிட்டார். குடும்பத்தோட கலந்துக்கிட்டாரு சகாயம் வந்து. அவர் அப்பயே சொன்னது போது பேட்டி கேட்கும்போது சொன்னாங்க, ஊழல் ஒழிப்பேன், நானும் செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நான் நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் கழிச்சு இன்னைக்கு அவர் ஒரு ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வந்து கரப்ஷனுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த நீங்கள் எப்படி ஊழல் கரை படைத்த அதிமுக நிர்வாகிகள் எப்படி சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாம் நீங்கள் சேர்த்திருக்கவே கூடாதுன்னு ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு மேலாம் கடுமையான ஊழல் வழக்குகள் இருக்கு. அவர் வந்து இப்போ இந்த தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 3000 ரூபா செலவு பண்ணி ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி அவரை அவர் கட்சியில் சேர்க்குறீங்க? இதில் இது வந்து கிட்டத்தட்ட தாவைக்காக்கு மிகப்பெரிய பின்னடைவு, கவர்மெண்ட்டுக்கு இந்த பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இது வந்து விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஏன் திமுக சொன்னாலும் சரி, மற்றவங்கலாம் சொன்னாங்கன்னா அது அரசியலாக பார்க்கலாம். நீங்கள் சகாயம் ஐஏஎஸ் பேசின விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஷாக்காக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 60 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் பேசிய ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, ஒரு கிளீன் இமேஜ் கொண்ட ஒரு அதிகாரி, ஒரு 60 நாளுக்கு அப்புறம் அவங்க கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் இப்படிலாம் நீங்கள் இது மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்துனீங்கன்னா எப்படி கிளீன் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியும்? சரியாக இருக்காது. எனக்கு இதில் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்வைக்கு போயிருக்கும். கண்டிப்பாக விஜய்க்கு போயிருக்கும். என்ன காரணம்னா பலமுறை ஏற்கனவே சொல்லியாச்சு, நீங்கள் செங்கோட்டையன் சேர்த்ததே தவறு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுன்னு வச்சுங்களேன். ரைட், பரவாயில்ல, அது முன்னாடி நடந்த ஒரு அரசியல் விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், பலரையும் சேர்ந்தது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். நீங்கள் அதில் சேர்ந்தது மட்டும் இல்லை, நீங்கள் கட்சியிலையும் அவங்க ஒட்டவே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புசி ஆனந்துக்கு பிறந்த நாள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடங்கள்லையும் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. பொதுச் செயலாளரே குலவிளக்கே குத்து விளக்கேன்னு ஒரே போஸ்டர் எல்லா இடங்கள்லையும். அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டர்லையும் எந்த பேனர்லையும் அதிமுகலேருந்து வந்த நிர்வாகிகளுடைய படமே இல்லை. எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்கள்லையும் தாவேக்காவினர் ஒட்டியிருந்த போஸ்டர்கள் பேனர்கள் எதுலேயுமே அவங்கள சேர்த்துக்கல. அவங்க நீங்கள் திருச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளமண்டி நடராஜன் அவருடைய பையன் என்ன ஜவஹர் அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிவாசன், வளர்மதி அவங்க ஜாயின் பண்ணாங்க, சிவபதி, கூப்பா கிருஷ்ணன், பல நிர்வாகிகள் இருந்தாங்க. எந்த நிர்வாகிகளுடைய புகைப்படமும் இல்லை. பொறுப்பு அமைச்சர் ரமேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் படம் தான். இவங்களுடைய படமே இல்லை. இன்னும் அவங்க ஒன்றும் ஒட்டவே இல்லை. அதிமுக தனி அணியாக தான் இருக்காங்க. தாவேக்காவில் உள்ள அதிமுக அணின்னு இருக்காது. அவங்க தாவேக்காவை சேரல. ஸோ அதனால தாவேக்காவுக்கு ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு பெரிய குழப்பம் தான். அது விஜய் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. காரணம் என்னென்னா நிர்வாகிகளே அவங்கள ஏற்றுக்கலையே. நீ விஜய் தான் சேர்க்குறாரு, அவரை விஜய் பார்க்குறாரு, 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாருன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பட் ஆனால் புதுக்கோட்டை தாவேக்காவினர் விஜயபாஸ்கரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கரூர் தாவேக்காவினர் அந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏற்றுக்கலை. திருச்சி தாவேக்காவினர் இங்கே இருக்கிற நிர்வாகிகளே கூப்பா கிருஷ்ணனாக இருக்கட்டும் மற்றவங்களை யாரும் ஏற்றுக்கலையே. தெரியும் சொல்ல போனால் கூப்பா கிருஷ்ணன் தேர்தலுக்கு முன்னாடியே சேர்ந்தவர். என்னமோ ஒரு பெரிய நெருடலான ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நிர்வாகிகள் இன்னொரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு மாவட்ட லெவலில் ஒவ்வொரு நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டு இது சரி பண்ணணும். விஜய் அவர் எதையுமே பட்டம் படாமல் அப்படியே எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்கிறது எல்லாமே கூட அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில்.
அப்போ மாரல் சப்போர்ட் குடுக்குறவங்களே இப்போ முரணா பேசக்கூடிய காட்சிகள பார்க்குறோம். ஆரம்பத்தில நல்ல குடுப்பாரு, கவர்னன்ஸ் குடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சகாயம் ஐஏஎஸ் இப்போ அவரு எதிர்க்கிறாரு. இப்போ தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் பார்க்குறோம். அ தொ பல முக்கியமான குற்றச்சாட்டுகளும் இன்னும் பாட்டிலுக்கு வந்து பணங்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுவும் ஊழல் தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க உண்மை நீங்க ஒண்ணும் இல்ல அது பழனி மேட்டர் பழனி எடுத்துக்கங்க. லேண்டு. நீங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமாருடைய மனைவி வந்து ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் அவர் டீச்சரா ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க. வந்து எப்படி தாம்பரத்துலருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து அவங்களுக்கு திருவல்லிக்கேணிக்கு எப்படி வந்தாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அமைச்சர் பிரபுவுடைய அப்பா வந்து போய் ஆய்வுக்கு போறாரு. நெறைய விஷயங்கள் இருக்கு. கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் நெறையாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அத வந்து மீடியாக்கள் ஒரு தரப்பு அத பெருசா எடுத்துக்கல, பண்ணல. கேட்டா ஒரே ஒரு காரணம் புதுசா வந்திருக்காங்களேன்னு. தப்பு ஒண்ணுமே இல்ல. நீங்க 2 அமைச்சர்கள் வந்து வெளிநாடு போனதே ஒரு சர்ச்சையா இருக்கு. ம். தன்னுடைய சொந்த பாஸ்போர்ட்ல அவங்க எப்படி போலாம்? என்ன? அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு விளக்கம் கேட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க மத்திய அரசு அனுமதியோட நீங்க போனீங்கன்னா, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது இருந்ததுன்னா, இந்திய தூதரகத்துக்கு அவங்க தகவல் சொல்லணும். இங்கேருந்து அவங்க எந்த வெளிநாட்டுக்கு போறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுமாரி நம்மளுடைய விருந்தினர். அவர் வராரு. அவருக்கு உரிய பாதுகாப்பு குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பர்சனல் பாஸ்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா, நீங்க ஒரு அமைச்சர்ன்னு வேணா நீங்க சொல்லிக்கலாம். மத்தபடி சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு நீங்க யாருன்னு யாருக்கு என்ன தெரியும் அது? ம். அங்க உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த குற்றச்சாட்டும் வெளியும் சொல்லவே முடியாது. நீங்க உரிய மத்திய அரசுக்கு அனுமதியோட நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். எப்ப தனிப்பட்ட முறையில அந்த பாஸ்போர்ட்ல போவாங்க? பர்சனலுக்கு போவாங்க. தப்பு பண்றவங்க தான் போவாங்க. விஷயத்த வெளிய தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நெனச்சுட்டு போவாங்க. நீங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போற அமைச்சர்கள் ஏன் இப்படி போறாங்க? தனிப்பட்ட பாஸ்போர்ட் எதுக்கு போணும்? பர்சனல் பாஸ்போர்ட்ல ஏன் போறீங்க? மத்திய அரசோட பர்மிஷன் கேட்டுட்டு போலாம். அதனால இது இது தெரிஞ்சு பண்ணாங்களா? தெரியாம பண்ணாங்களா? நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தா. அதனால பெரிய ஒரு குழப்பத்தின் உச்சத்துல தான் போயிட்டு இருக்கு தாவேகாவுடைய கவர்மெண்ட். அதே மாரி இதன் தொடர்ச்சியா தான் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வைகோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. திரும்ப பேசிட்டு இருக்காரு. இந்த சகாயம் வந்து விமர்சனம் பண்றாரு. இதில ஒரு உச்சக்கட்ட குழப்பத்துல தான் போய்க்கிட்டு இருக்கு. சிபிஎம் நிலைமை என்னன்னு தெரியல. சிபிஐ வந்து வீரபாண்டியன் வந்து அமைச்சரவையில விரைவில் இடம்பெறலான்றாரு. அதுக்கப்புறம் எம்பி சுப்பராயன் என்ன சொல்றாரு? வாய்ப்பே வாய்ப்பு கிடையாது. யாரு சொன்னா? இங்க குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. ஊழல் நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அத பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு நேர்முரணா மாநில என்ன செயலாளருக்கு சொல்லப்போனா எதிரா பேசுறாரு. என்ன சொல்லப்போனா ஜோதிமணி சொன்னாங்க. குதிரை போறத நாங்க வந்து ஒரு காலத்துல ஏத்துக்க மாட்டோம்ன்னு அவங்களே சொன்னாங்க. மாணிக் தாக்கூர் அத ஆதரிச்சு பேசும்போது, எப்படி இப்படி பண்றாரு? அசிங்கமா இருக்கு. பிஜேபி பண்ற வேலைய தானே இங்க இங்க விஜய் பண்றாரு. அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்க ஜோதிமணி எம்பி. ம். இப்ப அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா வேற வழி இல்ல அப்படின்னு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. ம். அதனால உச்சக்கட்ட குழப்பத்தில் தான் தாவேக்காவுடைய கூட்டணி அரசு. மற்றொரு பக்கம் அன்புமணி அவர்களோடு ஆதவ அர்ஜுனா ஷட்டில் காக் விளையாடிட்டு இருக்காரு. அது அது அப்புறம் வந்து அ தாவேக்காக்கு கண்டிப்பா ஒரு திருமாவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும், கோவத்தை ஏற்படுத்தும். ம். இல்ல இப்ப அப்ப அதான் ஒப்பிட்டு சொல்றாங்க. திமுக கூட்டணியில இருந்தபோது இப்படி ஒரு வேளை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் ஐயா கூடயோ, அன்புமணி கூடயோ கொஞ்சம் குழாவி இருந்தா என்னெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ திருமாறன் என்ன விமர்சனிக்கிறாரு? சீமான் அண்ணன் கூட உட்கார்ந்து அவர் வந்து சும்மா ஜஸ்ட் பேனா பேசினதுக்கே வந்து உடைங்க, பேனா உடைச்சேன்னு கொஞ்சம் சொன்னவரே இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நீங்க பேனா உடைச்சேன்னு சொன்னவரெல்லாம் உங்களுக்கு நல்லவர் ஆயிட்டாரு. நான்லாம் உங்களுக்கு இந்த விரோதி ஆயிட்டேங்கிற மாரி ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு ஆமா. விஷயம் நீங்க வந்து திருமா இருக்கும் வரை, திருமாவோட விருப்பம் இல்லாம நான் வந்து பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், சேர மாட்டேன்னு சொன்னவர் ஸ்டாலின். அதே மாரி காங்கிரஸ். காங்கிரஸ் இருக்கும் வரை பாஜகவோடையோ மத்த விஷயம் எந்த விதத்திலயும் இல்ல. காம்ப்ரமைஸே இல்ல. எங்க காங்கிரஸுக்காக பல தியாகங்கள் செஞ்சாங்க. திருமாக்காக பல தியாகங்கள் செஞ்சுச்சு திமுக. இதெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு போறாங்க 2 நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு. அன்புமணியும், ஆதவ கலந்துக்கிறாரு. இதே மாரி நீங்க சொல்ற மாரி வேற மாரி நடந்திருந்தா செஞ்சிருப்பாங்களா? ஒண்ணுமே இல்ல. நீங்க ராமதாஸ் ரொம்ப எப்படியாவது திமுக கூட்டணியில உள்ள வரணும்னு ஆசைப்பட்டார். அப்பா, மகன் பிரச்சனை அப்ப.
நீ சாதாரணமா சந்திச்சிருந்தாவே அவர் வந்து பொங்கியிருப்பார் திரும்ப. அதான் உண்மை. நிச்சயமா சார். குழப்பம் நீடித்து கொண்டு வருகிறது. தாவேகா கூட்டணியிலும் சரி, அதேபோல ஆதரவு அளித்தவர்களும் சரி, தொடர்ந்து விமர்சன கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி நிலைக்குமா? அல்லது அவரே வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருவதிலும் சரி, பாமகவிடம் அவர் நெருக்கம் காட்டுவதும் சரி, இந்த கூட்டணியில் குழப்பம் நீடித்து வருகிறது. மேலும் பல ஊழல் புகார்கள் வந்து குவிக்கப்பட்டு வருகின்றன. இவைகளெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? வரக்கூடிய காலகட்டத்தில் விஜய் எவ்வாறு அணுகுகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.